உக்காந்த உடனே என்ன பண்ணுச்சு, இந்த வலையில வந்து இந்த பறவைங்கலாம் வந்து மாட்டிக்கிச்சு. மாட்டுன உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பறவைங்களுக்கு தெரியும், இதே மாரி வேடன் இங்க ஒருத்தன் வரான் அப்படின்றதும் வந்து இந்த பறவைங்களுக்கு தெரியும். பார்த்துருக்கு. ஆனா இவங்கள தான் பிடிக்க வருவான்றது தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த பறவைங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஒரு பறவையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. அதுங்களுடைய பாஷையில அ பரிமாற்றம் பண்ணிக்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? எல்லாம் எல்லாம் ஒத்துமையா, எல்லாம் ஒற்றுமையா இருந்து என்ன பண்றாங்க? டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஒற்றுமையா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்க பாஷையில பேசிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஒருத்தரா வந்து பறந்து போ முடியாது. யாரும் ஒருத்தர் தனியா வெளிலயும் வர முடியாது. அதனால நம்ம இந்த வலைய அப்படியே தூக்கிட்டு, நம்மளுக்கு தான் இறகெல்லாம் வந்து பெருசா தானே இருக்கு. ரெக்கைங்கலாம். நம்மளுக்கு ரெக்கைங்க நல்லா பெருசா இருக்கு. பரவால்ல. நம்ம அவ்வளோ தூரத்துல நம்ம பறந்து வந்திருக்கோமே வெளிநாட்டுல இருந்து இந்த ஊருக்கு. இப்ப இந்த வலையோட நம்ம வந்து பறக்கிறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணா பறந்துருக்கு. வலையையும் கூடயே சேர்ந்து எடுத்துன்னு போயிடுச்சு. அப்படியே பறந்துன்னு வேற ஒரு ஏரியாவுக்கு போயிடுச்சு. போயிட்டு அங்க இருந்து ஒண்ணு ஒண்ணா வந்து பொறுமையா ஏன்னா அங்க எந்த வேடனும் கிடையாது. அதனால கொத்தி அந்த வலையெல்லாம் பிச்சு, எல்லாம் ஒரு ஒரு பறவையா வெளியில வந்து, திருப்பி பறந்து வந்து, நேரா அந்த ஆலமரத்து மேல உச்சியில போயிட்டு உக்காந்துச்சு. இந்த வேடனால வந்து அந்த ஆலமரத்து உச்சிக்கெல்லாம் போய்லாம் வந்து எடுத்துட்டு வர மாரிலாம் இல்ல. அவனுக்கு வேண்டியது சுலபமா இந்த புடிச்சிட்டு போணும், சாப்பிடணும். இதுதான் வந்து அவனுடைய பறவை வேட்டை. ஸோ இந்த வேடன் வந்து அத பார்க்குறான். இந்த மாரி ஆயிடுச்சு. நம்ம வலையும் போயிடுச்சு. இப்ப அந்த வலை எங்க போய் சேர்றதுன்னு தெரியல. பறவைகளும் நம்மளுக்கு கிடைக்கல. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேடன் வந்து யோசனை பண்றான். யோசனை பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வரான். போயிட்டு பக்கத்து ஊர்ல போய் அவங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வலை இருக்கும்ல. அந்த வலைய கேட்டு வாங்கி நேரா எடுத்துட்டு வரான். இந்த தடவ வந்து சும்மா வரல. அதே மாரி ஒரு காலை பொழுதுல இந்த பறவைகள்லாம் வந்து மீன சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுச்சு. ஸோ அவனுக்கு தெரியும் இப்ப இந்த பறவை இதே பறவைங்க சாயங்காலம் தான் வரப்போகுதுன்னு தெரியும். அந்த பறவையும் மேல பார்த்துட்டான். இப்ப என்ன பண்ணான், கோதுமை, கொஞ்சம் அரிசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா பறவைங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 150, 200 இருக்கும் பறவைங்க. சரிங்களா? ஆனா இவன் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தானியங்கள வந்து அப்படியே வந்து அந்த வலைய சுத்தி தூவி விட்டான். தூவி விட்டு வலையையும் வந்து பரப்பி வச்சுட்டான். சரிங்களா? பரப்பிட்டு இவன் நேரா என்ன பண்ணான், வீட்டுக்கு போயிட்டான்.